அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் முதலில் அந்த தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்து ஒரு 14 மாதங்கள் கழித்து இந்த காரியமானது நடக்கிறது. கிமு 593க்கும் 92க்கும் இடையில் தீர்க்க தரிசனங்களை உரைக்க ஆரம்பித்த அந்த எசேக்கியேல் இப்போது கிமு 591 தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய வீட்டிலிருந்தே நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் 14 மாதங்கள் கழித்து இந்த காரியத்தை அவர் தீர்க்க தரிசனமாக அவர் காண்கிறதை பார்க்கிறோம். இவர் இந்த தரிசனங்களை பார்க்கிற அந்த நாட்களிலே அவர் தெலாபீப் என்ற இடத்துல பாபிலோனியாவில் அவர் பாபிலோனியில் இருக்கிறார். அவர் இதற்கு முன்பாக 14 மாதங்களுக்கு முன்பாக தலையை மொட்டையடித்து தாடியை சிரைச்சி அங்கே ஒரு செய்முறையின் மூலமாக ஆண்டவருடைய எச்சரிப்பை சொல்லி கொண்டிருந்த அவருக்கு இப்போ தலையில் நல்லா முடியலாம் முளைச்சிருச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா அவர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தது போல அந்த அக்னிமயமாக தோன்றுகிற ஒருவரை 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்து அந்த ஆண்டவரை பார்க்கிறார். அவரை இப்போ அருகில் பார்க்கிறார். அவருடைய இடுப்புக்கு கீழே அப்படியே அக்னிமயமாக இருக்குது. இடுப்புக்கு மேலே சொகுசாவினுடைய நிறம் என்பது ஒரு மிளிர்கிற ஒரு உலோகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது போல் அவ்வளவு ஒரு மிளிர்கிறவராக ஒரு ஷைனிங்காக நின்று கொண்டு அவருடைய தலைமுடியை பிடிச்சு அவரை தூக்கி கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக கொண்டு போய் அவரை அங்கே எருசலேமினுடைய ஆலயத்திலே கொண்டு போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவரிடத்துல செய்தி கேட்டவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் நம்ம எகிப்து தேசத்தில் பெருமூச்சுகளினுடைய மத்தியில் எவ்வளவா இறங்கி நமக்கு உதவி செய்தார். பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக எவ்வளவாய் நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்தி வந்தார். ஆனால் இன்றைக்கி நம்மளை அந்நிய தேசத்தில் கேபார் நதி அண்டையில் தெலாபீப் பட்டணத்தில் வாழும்படியாக ஆண்டவர் நம்மை கையெழுத்து விட்டாரே, குடும்பத்தில் அவர்களை இழந்துட்டோம் இவர்களை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நியாயத்தை எடுத்து பேசி ஆண்டவர் மேலே ஒரு இரக்கமற்ற ஒரு தன்மையை காண்பிப்பது போல சூழ்நிலைகள் உண்டாகியிருக்க முடியும். எசேக்கியேலும் அவரும் நாடு கடத்தப்பட்டிருக்கிறபடினால ஒருவேளை ஆண்டவர் நம்ம மேலே ஏன் இவ்வளவு கோபத்தை காட்டிட்டாருன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம நினைக்கிறது போல அவர்களுக்குள்ளாக ஒரு சூழ்நிலைகள் உருவாகி இருக்கக்கூடும். ஆகவே நீதி உள்ள நியாயாதிபதியாகிய என் ஆண்டவர் அதை விளக்கும் வண்ணமாக தன்னுடைய கோபம் எத்தனை பெரியது, தன்னுடைய மனமடிவு எத்தனை பெரியது என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக 4 விதமாக அவர்கள் செய்த அருவருப்பான வழிபாடுகளை இங்கே எசேக்கியேலுக்கு இந்த அதிகாரத்தில் காண்பிக்கிறதை பார்க்க முடியும். முதல்ல போகும்போது அந்த ஆலயத்தினுடைய நுழைவு வாயிலேயே அங்கே கொண்டு அஷேரா தேவியினுடைய விக்கிரகத்தை அங்கே வைத்திருக்கிறார்கள். அதாவது 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மனாசே தான் இந்த ஆலயத்தினுடைய கர்த்தருடைய ஆலயத்தினுடைய நுழைவாயிலில் கொண்டு போய் அவன் இந்த விக்கிரகத்தை வைத்தான். அந்த 2 ராஜாக்கள் 23:6 யோசியா ராஜா அரசாண்ட அந்த நாட்களில் அவன் புஸ்தக சுருள் நியாய சுருள் கண்டுபிடிக்கப்பட்ட போது நியாயப்பிரமாணத்தை படித்ததுனால அவன் அதை கொண்டு போய் அந்த விக்கிரகத்தை அடித்து நொறுக்கி பொடியாக்கி அதை கெதரோன் ஆற்று அண்டையில் கொண்டு போய் அதெல்லாம் நல்லா இடித்து ரெடி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களின் பிரேதங்களின் அண்டையில் அவன் எல்லாவற்றையும் தூளாக்கி பிரேத குழியில் கொண்டு போய் அவைகளெல்லாம் போட்டு வித்துட்டான். அதுக்கப்புறமும் அவனுடைய பிள்ளைகளினுடைய ஆட்சி காலங்கள் யோபகாஸ் அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோயாக்கீம் கொண்டு போகிற வழியில் மரித்து போனான். பாபிலோனுக்கு கொண்டு போகிற வழியில் யோயாக்கீமுடைய மகன் அவன் அங்கே சிறையிருப்பில் இருக்கிறான். சிதேக்கியாவினுடைய ஆட்சி நாட்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிற அந்த நாட்களிலும் ஆலயத்துக்கே சிதேக்கியா போகலை போல தெரியுது. வழியில் கொண்டு அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஆலயத்தின் வாசலில் வரவேற்பதற்கென்று சொல்லி அவர்கள் அங்கே ஒரு விக்கிரகத்தை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு சொல்லியிருக்கிறார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து சொல்லும் பொழுது அவைகளெல்லாம் நீங்கள் நமஸ்கரிக்கும் போதும் சேவிக்கும் போதும் எனக்கு எரிச்சல் உண்டாகும், அது உங்கள் மேலே எனக்கு ஒரு பகையை கொண்டு வந்துடும் சொன்ன போதிலும் கூட இவ்வளோ அன்பாக வழி நடத்தின ஒரு ஆண்டவரை
அவர்கள் வெகு அத்தனையாய் ஏளனப்படுத்துகிறது போல இந்த காரியத்தை செய்கிற அந்த முதல் இருக்கிறார். இரண்டாவதாக அவரை ஆலயத்தினுடைய பிரகாரங்களில் கொண்டு போய் விடுகிறார். அங்கே ஒரு துவாரமிட்டு அதில் ஒரு வாசல் இருக்குது. உள்ளே போய் அந்த கொடிய அருவருப்புகளை பார் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எசேக்கியேலை காண்பிக்கிறார். உள்ளே பார்த்த பொழுது சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேலின் வம்சத்தாருடைய நரகலான, அதாவது நீச விக்கிரகங்கள் எல்லாமே அங்கே அந்த சுவத்தில் சித்திரம் தீரப்பட்டிருக்கிறன, அங்கே வரையப்பட்டிருக்குது. அதில் நின்று கொண்டு 70 மூப்பர்களும் சாப்பானினுடைய குமாரனாகிய யசனியானி போட்டிருக்குது. இந்த சாப்பான் தான் அந்த நியாயப்பிரமாண பிரதியானது கண்டெடுக்கப்பட்டதை கொண்டு போய் ராஜாவினிடத்துல கொடுத்த ஆளு. அவருடைய மகனே யசனியாவே இங்கே நின்று கொண்டு தங்களுடைய கைகளில் தூப கலசங்களை ஏந்தி கொண்டு இந்த சகல விதமான அருவருப்பான மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் அவர்கள் அங்கே தூபம் காட்டி கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் மோசையின் மூலமாக தன்னுடைய திருச்சட்டத்தில் அந்த அருவருப்பான காரியங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் எனக்கு மிகவும் அருவருப்பானது, இதை புசிக்கக்கூடாது, அதை புசிக்கக்கூடாது, இதை தொடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்திருந்த போதிலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளாகவே ஒரு தாவீதினாலும் சாலமோனினாலும் அத்தனையாக ஜாக்கிரதையாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து இவைகளை எல்லாம் அவங்க வரைஞ்சி வச்சு அவைகளுக்கு தூபம் காட்டுகிற காரியங்கள் ஆலயத்துக்குள்ளேயே நடக்குத என்று சொல்லி இங்கே ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். தன்னை அவர்கள் இந்த ஸ்தலத்திலிருந்து, என் ஸ்தலத்திலிருந்து என்னை வெளியே அவங்க துரத்தி விடும்படியாக, அனுப்பி விடும்படியாக இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான காரியங்களை ஆலயத்துக்குள்ளேயே செய்கிறாங்க என்று சொல்லி 2வது அருவருப்பை காட்டுகிறார். 3வது வடக்கு வாசலில் கொண்டு போய் எசேக்கியேலுக்கு இன்னொரு காட்சியை காண்பிக்கிறார். அங்கே தம்மூசுக்கு ஆராதனை நடக்கிறது. என்ன, தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். இது என்னன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக பார்த்தோன்னு சொன்னால், தம்மூசு வழிபாடானது புராண செய்திகள் இல்லை, அது விரிவான எல்லைகளை உடையதும் இஸ்ரவேலரை போல கிறிஸ்தவ வழிபாட்டு எல்லைகளை பாதிக்கக்கூடியதுமான ஒரு ஆராதனையாக அது இருந்தது. அதாவது வேதத்திலிருந்து பார்த்தோன்னு சொன்னால், சாத்தானினுடைய முதல் பேரரசன் யாருன்னு சொன்னால் நோவாவினுடைய பேரனாகிய நிம்ரோத். அவரை குறித்து ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவனுடன் தான் இந்த தம்மூசு தொடர்பு படுத்தப்படுகிறது. எப்படின்னு சொன்னால், நிம்ரோத் அவன் செமரிமஸ் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறான். இவள் சாத்தானுடைய ஆக்கிரமிப்பு உடையவளாக, கொடியவளாக இவள் இருந்தால் தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய ஸ்திரீயின் வித்து பற்றி அறிந்திருந்த இந்த செமரிமஸ் தன்னுடைய முதல் மகனாகிய தம்மூசை தான் உலக இரட்சகன் என்று சொல்லி அந்த நாட்களிலே அவள் அடையாளம் படுத்தினாள். இவன் தான் என்னுடைய வித்து, இவன் தான் இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற உலக இரட்சகன் என்று சொல்லி அந்த தம்மூசை முதல் மகனை அவள் அறிமுகப்படுத்தினாள். பின் இந்த செமரிமிஸையும் தம்மூசையும் உள்ளடக்கிய அந்த தாயையும் மகனையும் வழிபடுகிற அந்த வழிபாடு காரியங்களானது தொடங்கி இந்த கலாச்சாரமானது உலகம் முழுவதிலும் இது பரவக்கூடியதாக மாறிவிட்டது. இந்த தம்மூசு இவர் இஸ்தார் என்கிற ஒரு பெண்ணுடன் காதல் வயப்பட்டு அவளை காதலித்து கொண்டிருந்த இவர் ஒரு நாளில் வேட்டைக்கு செல்லுகிற பொழுது காட்டு பன்றியினால இவர் கொல்லப்பட்டதாகவும் 40 நாட்கள் கழித்து இவர் இறந்து அவர் உயிரோடு கூட வந்து விட்டதாகவும் அவர்கள் இந்த கதைகளிலே சொல்லுகிறார்கள். இறந்த பின் இவன் பாதாள உலகினுடைய தேவனாக கற்பனை பண்ணப்பட்டான். அதுக்கப்புறம் 40 நாளில் உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஈஸ்தாரை காதல் தேவதையாக மாற்றிவிட்டார்கள். தம்மூசை உலக இரட்சகனாக மாற்றிவிட்டார்கள். இவன் செழிப்பின் கடவுளாக கருதப்பட்டான். இவன் பெண்கள், குழந்தையில்லாத பெண்களுக்கு இவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிற ஒரு தெய்வமாகவும் அவர்களால் கண்டறியப்பட்டான். இவன் கோடை காலத்தில் செத்து வசந்த காலத்தில் உயிரோடு கூட வந்து விடுவான் என்கிற நம்பிக்கை. அதனால் அவர்கள் தங்களுடைய சரீரங்களை கீறி கொண்டு ஸ்திரீகளை தங்களை அத்தனையாக ரெட்டுடுத்தி தங்களை வருத்தி கொண்டு 40 நாட்கள் அந்த கோடை காலம் தொடங்கினவுடனே உபவாசம் இருக்க வேண்டியது. வசந்த காலம் வந்த உடனே உபவாசத்தை 40 நாட்களில் முடித்து கொண்டு தம்மூசுக்காக அவர்கள்
ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிறத தான் இங்கே வடக்கு வாசல்ல இவர் காண்கிறதை பார்க்கிறோம். உலக பிரகாரமான மக்களினுடைய அந்த தொழுகைகளை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து அங்கே பெண்கள் வைத்து விட்டதை பார்க்கிறோம். இவனை வழிபடுகிற தேவதாசிகளும் பெண்களும் 40 நாட்கள் இவனுக்காக உபவாசம் கொண்டாடுவார்கள். 40 நாட்கள் முடிந்தவுடன் தான் இன்னைக்கு நம்ம எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை என்று கொண்டாடுகிறோமோ, அவர்கள் ஈஸ்டார் என்கிற அந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அந்த நாட்களில் வண்ண முட்டைகளை ஒவ்வொருக்கு ஒருவர் பரிமாறி அவர்கள் அந்த காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். எரேமியா தீர்க்கதரிசியும் இந்த தம்மூசு வழிபாடு குறித்து கண்டித்துள்ளார். எரேமியா 7:18 44:25 அங்கே ஸ்திரீகள் மாப்பு செய்கிறதையும் குழந்தைகள் எல்லாம் விறகு பொறுக்கி கொண்டு வருகிறதையும் அங்கே தகப்பன்மார்கள் உட்கார்ந்து அடுப்பை நல்லா ஊதி கொடுக்கிறதையும் பணியாரங்களை சுட்டு தம்முசினுடைய அம்மாவாகிய அந்த வான ராக்கினைக்கு, அந்த வானத்தினுடைய அரசிக்கு, அந்த செமரிமஸுக்கு அவர்கள் அதை படைக்கிறவர்களாக வார்க்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் செய்யும்போது இது காரியங்கள் நல்லா தானே இருந்துன்னு சொல்லி எரேமியாவின் இடத்துல அங்கே உள்ள பெண்கள் வாதிடுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்களும் இந்த புலம்பலை ஆலயத்தினுடைய வடக்கு வாசல்ல இருந்து தம்முசு உயிரோடு வர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை எங்களுக்கு இப்போ இவ்வளோ பெரிய அழிவு வந்திருக்கிறதுக்கு காரணம் தம்முசு மரணம் அடைஞ்சிருக்கிறாரு, அவர் உயிரோடு வந்துட்டா எல்லா காரியமும் சரியாயிரும்னு சொல்லி அவர்கள் அங்கே வழிபடுகிற காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் மரியாள் இயேசுவினுடைய தாய், அவர்கள் கணத்திற்குரியவர்கள், ஆனால் வழிபடக்கூடியவர்கள் அல்ல, வணங்கப்படக்கூடியவர்கள் அல்ல, மதிக்கப்படக்கூடியவர்கள். நம்ம இன்றைக்கு மரியாள் இடத்துல கேட்டு இயேசுவின் இடத்துல அவங்க ஏதாவது பேசி வாங்கி தருவாங்க அப்படிங்கிற காரியத்தை செய்கிறது போலத்தான் அந்த நாட்களில் செமரிமஸையும் அவளுடைய மகனாகிய தம்மூசையும் மக்கள் அண்டி கொண்டு வாழ்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட வழிபாடை தேவன் இன்றைக்கும் வெறுக்கிறவராக காணப்படுகிறார். இது இன்றைக்கும் ஆலயத்துக்குள்ள நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. மரியாள் இடத்துல வேண்டுதல் செய்கிற காரியங்கள், அவங்களும் நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷி தான். அவங்களும் இயேசு கிறிஸ்துவை சுமந்தது போல நாமும், பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகுகிற வரையிலும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்றாரு. கிறிஸ்துவ தான் அவருடைய அச்சடையாளங்கள் எல்லாம் நம்முடைய சரீரங்களில். அந்த அம்மா எப்படி ஒரு குழந்தையை சுமந்து திரிந்தார்களோ அதே போல கிறிஸ்துவை சுமந்து நாம் ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களும் நம்மை போல அவர்கள் கணத்திற்குரியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஆனால் ஆராதிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. 4வது காரியம் 16ஆம் வசனத்தில் திரும்பவும் அங்கே உள்ள போய் பார்த்தோன்னு சொன்னால், ஆலயத்தினுடைய உட்பிரகாரம், அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே நின்று கொண்டு ஒரு ஏறக்குறைய 25 மூப்பர்கள் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க கிழக்கே பார்த்து கொண்டு நமஸ்காரம் அவர்களுடைய முதுகை கொண்டு போய் ஆலயத்தில் ஆண்டவருக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேடான காரியத்தை, சிருஷ்டிகரை வணங்காம படைத்து கொடுக்கப்பட்ட சிருஷ்டியை இன்றைக்கும் சூரிய பகவான் என்று சொல்லி வழிபடுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். சூரியனை நமக்கு வெளிச்சத்துக்காக ஆண்டவர் உண்டாக்கி தந்தார். சூரியனை விட அவருடைய சிருஷ்டியின் மகுடமாய் இருக்கக்கூடிய நம்ம அவரை வழிபடாம சூரியனை வழிபடுகிறவர்களாக காணப்படுகிறோம். உட்பிரகாரத்தில் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர்கள் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்களுடைய முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாக கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். கிளையை நாசிக்கு நேராக பிடித்தல் என்பது அந்த வழிபாட்டு முறைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு கனவீனத்தை உண்டு பண்ணின அந்த காரியத்தை அவர்கள் செய்தபடினால ரட்சிக்கப்படாத சமய தலைவர்கள் தங்கள் அருவருக்கத்தக்க நடக்கைகளை, மாறுபட்ட சமுதாய கருத்துக்களை இன்றைக்கும் ஜனங்களுக்கு பரவ விடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் ஆண்டவருடைய இருதயத்தை அத்தனையாய் வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கொலோசியர் 3:5 சொன்னது போல ஆலயத்தின் என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு வந்து அந்த ஒரு தெய்வத்தை, அசேரா என்கிற அந்த செழிப்பின் கானானிய தெய்வத்தை வைத்திருந்தார்களே. இன்றைக்கு பொருளாசையாகிய விக்கிரகம் என்கிற காரியம்தான் நம்முடைய பேச்சில், நம்முடைய செயல்களில், நம்முடைய கிரியைகளில் உலகத்தாரை போல வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க, இங்கே பூச்சி துருவு எல்லாம் அடிச்சிடும்,
திருடர்கள் எல்லாம் கண்ணை விட்டு திருடிடுவாங்க. உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். உன் கண் வெளிச்சமா இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாது என்று சொல்லி எத்தனையா எச்சரித்தார். நம்முடைய சரீரம் தேவன் தங்கி இருக்கிற ஒரு ஆலயம். பேச்சு, செய்கை, கிரியை எல்லாம் பொருளாசன்னு சொல்லி நம்முடைய ஆலயத்தினுடைய என்ட்ரன்ஸ் எப்படி வைக்கப்பட்டிருந்தோ அதே போல நம்முடைய வாழ்க்கை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடாம உலக பொருள்களை தேடுகிறதா இருந்தா அது அவரை மனமடிவாக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவர் என்னை தூர அவங்க அனுப்பிட்டாங்கன்னு சொல்லுகிறது போல அவர் வெளியேறி விடக்கூடியவராக இருக்கிறார். ஆலயத்துக்குள்ளேயே பெண்கள் அத்தனை அவங்க சடாங்காச்சாரத்தை செய்கிறதுல அவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க. உள்ளே இருந்து கொண்டு இருதயத்தில் எவ்வளோ அருவருப்புகளை வைத்திருக்கிறார்கள். துர்க்குணம், பொல்லாப்பு. அங்கே 70 மூப்பர்கள் நின்று கொண்டு அங்கே தூபம் காட்டுகிறார். நம்முடைய உள்ளத்தில் காணப்படுகிற துர்க்குணங்கள், அருவருப்புகள், பொல்லாப்புகள் நீங்கும்படியாக நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உட்பிரகாரத்தில் கொண்டு வந்து ஆண்டவருக்கு முதுகை காட்டிட்டு இன்றைக்கு சிருஷ்டிகளை வழிபடக்கூடியவங்களா யாராவது உதவி செஞ்சுட்டு அவங்க தாங்க எனக்கு தெய்வம், அவங்க தான் சொல்லி நிறைய காரியங்களின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அது ஆண்டவரை அத்தனை மனமடிவாக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆவி ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அதை அறிந்து பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு.